ஓம் சாந்தி. பாப் சமான் பவ என்ற இந்த சிந்தனை கஞ்சலஞ்சியத்தில் நாம் இன்றைய 19வது எபிசோடில் பார்க்க போகின்ற பிரம்மா பாபாவினுடைய 3வது ஸ்டெப் என்னவென்றால், ஒவ்வொரு சங்கல்பத்திலும் கூட அவர் வஃபாதாராக இருந்தார், அதாவது ஹானஸ்டாக இருந்தார். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி என்று கூறப்படுகின்றது. ஆனால் ஹானஸ்டாக இருப்பதற்கு நமக்கு தைரியம் என்பது அவசியமாக இருக்கின்றது. என்னுடைய பெயர் என்ன ஆகும், என்னுடைய நிலை என்ன ஆகும், என்னை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற சங்கல்பங்களை நாம் உடையவர்களாக இருந்தால் நம்மால் ஹானஸ்டாக இருக்க முடியாது. பாபா உள்ளும் வெளியிலும் ஹானஸ்டாக இருந்தார். அந்த ஹானஸ்டி தான் அவருடைய 3வது ஸ்டெப்பாக இருக்கின்றது. அதுவும் பாப் தாதா கூறுகின்றார்கள், நாம் எப்படி ஒரு பத்தி விரதா மனைவி இருக்கின்றாரோ அதே போன்று இருந்தால் மட்டும் பத்தாது, நாம் பிரதா பிதா விரதமானவர்களாகவும் இருக்க வேண்டும். அந்த பிதா விரதத்தில் கூட பாபா இன்னொரு ஸ்டெப் நம்மளை மேலே கூறி செல்கின்றார். அதாவது நமக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா, வேறு யாருமே இல்லை. மேரா தோ ஏக் சிவபாபா தூசரா ந கோயி என்ற தாரணையை செய்ய சொல்லுகின்றார். பிரம்மா பாபாவினுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் கூட நாம் படிக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். பல தாதிகளுடைய அனுபவங்களை நாம் கேட்டிருக்கின்றோம். பாபா எப்படி ஏக் பல் ஏக் பரோசாவில் இருந்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பிரச்சனைகளை அவர் சமாளித்தார், எத்தனை ஆண்டுகள் அதை சமாளித்தார். எப்படி பெக்கரி பாட்டு வந்தது, ஆண்டாண்டு காலமாக கூட எத்தனையோ ஆண்டாக அது இருந்தாலும் கூட பாபா எப்போதும் நிশ্চিந்தாக இருந்தார். ஏனென்றால் இது பாபாவினுடைய யஜ்யம், இது பாபாவினுடைய காரியம். செய்பவர் செய்விப்பவர் பாபா. பாபாவுக்கு தெரியும் என்ன செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும்னு. நான் ஏன் என்னுடைய மனதை அல்லது புத்தியை அதில் ஈடுபடுத்தணும் என்று தனது புத்தியை கூட சமர்ப்பணம் செய்திருந்தார். அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஹானஸ்டாக நாம் இருக்கிறதுக்கு பழகி கொள்ள வேண்டும். அதுவும் நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் மற்றும் தொடர்பு, இந்த அஞ்சலையும் கூட. ஏன்னா நாம் சோஷியல் பீயிங்காக இருக்கின்ற காரணத்தினால பிறருடைய சம்பந்தத்தில் வர வேண்டியது அத்தியாவசியமாக ஆகின்றது. ஏனென்றால் சம்பந்தமின்றி எந்த பிராப்திகளையும் நாம் அடைய முடியாது. நாம் சர்வ பிராப்தி சம்பன்னமாக ஆவது நமது லட்சியமாக இருக்கும் பொழுது சர்வ சம்பந்தங்களையும் ஒரு பாபாவுடன் அனுபவம் செய்து அவருடன் அதை கடைபிடிக்கும் பொழுதுதான் நாம் சர்வ பிராப்தி சம்பன்னமாக ஆக முடிகின்றது. அதற்கு முக்கியமான ஒரு குணம்தான் இந்த ஹானஸ்டி, வஃபாதார் என்று கூறப்படுகின்றது. ஆக ஒவ்வொரு நேரத்திலும் கூட பாபா இதை நடைமுறையில் படுத்தி காட்டினார். தன்னுடைய இறுதி காலங்களில் கூட அவர் எப்படிப்பட்ட முயற்சியை செய்திருக்கின்றார், செய்து கொண்டு இருக்கின்றார் என்பதை அவர்கள் மேல்போக்காக காண முடியாவிட்டாலும் கூட அவர் எந்த அளவு பியாராவாக இருந்தார். சேவை செய்திகளை கேட்டாலும் கூட எங்கு கரெக்ஷன் கொடுக்க வேண்டுமோ அங்கு மட்டும் நம்மளுடைய கவனத்தை ஈர்த்தார். அவர் நேரத்தையும் மிக மிக துல்லியமாக கணக்கிட்டு தீவிரமான புருஷார்த்தியாக இருந்து நம்மளையும் தீவிரமான புருஷார்த்தியாக ஆக்கிக்கொண்டே இருக்கின்றார். ஆக ஒரே பலம், ஒரே பரோசா, ஒருவர் மீதே நம்பிக்கை என்பது இந்த ஹானஸ்டியினுடைய அடையாளமாக இருக்கின்றது. சம்பந்தங்களில் ஹானஸ்டி எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அனைவருமே அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு சம்பந்தங்களிலும் கூட நம்மளுடைய ஹானஸ்டி எவ்வாறாக இருக்கின்றது என்பது நம்மளுடைய உறுதிமொழியின் மூலமாகவே தெரிய வருகின்றது. அவ்வியக்த வாணியில் பாப் தாதா தந்தையினுடைய சம்பந்தத்தில் என்ன உறுதிமொழி கொடுக்குறீங்க, டீச்சரினுடைய சம்பந்தத்தில் என்ன உறுதிமொழி கொடுக்கின்றீர்கள், சத்து குருவினுடைய சம்பந்தத்தில் என்ன உறுதிமொழியை கொடுக்கின்றீர்கள், சாத்தியினுடைய சம்பந்தத்தில், நாயகன் நாயகி சம்பந்தத்தில் என்ன உறுதிமொழியை கொடுக்கின்றீர்கள், ஒரு நண்பனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய உறுதிமொழி நீங்கள் என்னவாக கொடுக்கின்றீர்கள், அதன் மூலமாக எப்படி நீங்கள் ஹானஸ்டாக இருக்கின்றீர்கள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே தான் நாம் அவருடைய 3வது
கதமான ஸ்டெப் ஆன ஹானஸ்டியை கடைபிடிப்பதன் மூலமாக பிரம்மா சமமாக ஆவது என்பது நமக்கு சுலபமாக ஆகிவிடுகின்றது. நல்லது. ஓம் சாந்தி.